வணக்கம். போன தொடரில் உதடு வெள்ளைக்கு மூலிகை பிரயோகம் பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா கெப்பாரிசாயிலே ஸ்பினோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதண்டையை பற்றி நம்ம பேசணும். நிறையா பேர் கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன தெரியாத தாவரத்தில் விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்களா சார் அப்படின்னு. அதாவது தெரியாது. இப்போ எங்களுடைய தொடருடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, நம்மளை சுற்றி ஏராளமான தாவரங்கள் இருக்குது. எல்லா தாவரங்களையும் பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்குன்னு அரிய தாவரங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. அரிய தாவரங்கள்லாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய சில தாவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தொடருடைய முக்கியமான நோக்கமே. அதனால் உங்களுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய அனுபவ முறைகளை தான் உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணிட்டு வரோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தாவரம் தெரியலன்னா, நிறையா பேர் தாவரத்தை படித்து இதுவான்னு கேட்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்களுக்கு தாவரம் புரியலைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது அதை உங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் ஒரு படம் எடுத்து கூட உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய பேர் கூட தெளிவடைஞ்சு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா நோய்க்கும் வேப்பிலையோ ஓமவல்லியோ துளசியோ பரிகாரம் ஆகாது. அதனால் பெரும்பாலும் எல்லோரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதே மாதிரி கடை சரக்கை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடை சரக்கில் அவ்வளோ வீரியங்கள் இருக்கிறது இல்லை. ஏன்னா கடை சரக்குலே சரக்கே பார்த்திங்கன்னா இப்போ பொடியாக ஆகிடுச்சு. அதனால் எந்த சரக்கை சாப்பிட்றதுன்னே நமக்கு ஒரு புரியாத ஒரு பிரச்சனையாக கூட ஆகிடுது. மேலும் பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லக்கூடிய வைத்தியர்களுக்கே கடை சரக்கை பற்றியும் தெரியறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மூலிகை பயிற்சி இருந்தால் தானே உங்களுக்கு கடை சரக்கு ஒரிஜினல் இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால் அதை விடுத்து உங்களுக்கு ஒரு எளிமையாக உதடு வெள்ளையை போக்குறதுக்கு ஒரு எளிமையான முறை, ஒரு அனுபவ முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த உதடு வெள்ளையில் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ அற்புதமாக பயன்படும். ஆவாரம்பூவை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆவாரம்பூவில் என்னன்னா இது பச்சை, அதாவது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உபயோகப்படுத்தணும், அதான் அதில் பிரச்சனை. அதனால் ஆவாரம்பூ எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சீசனில் தான் அது கிடைக்கிறது இல்லையா ஒழிய மற்ற நேரங்களில் அது ஒரு மொட்டானாச்சும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பூன்றது அது மொட்டாக இருந்தாலும் சரி, மலர்ந்த பூவாக இருந்தாலும் சரி, ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 10 பூ பறிச்சுட்டு வாங்க. ஒரு 10 பூ போதுமானது. ஆனால் அரைக்கிறத மட்டும் மிக்சியில் அரைக்க முடியாது, அது சின்ன குவான்டிட்டியாக அரைக்க முடியாது. அதனால் அம்மியில் வச்சு நைஸாக அரைங்க. அரைக்கும் போது கொஞ்சோண்டு ஏற்கனவே ஊற வச்ச உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சும்மா ஒரு வெள்ளை உளுந்தே போதும், கருப்பு வேண்டாம். கருப்பு உளுந்தில் அந்த தோல்லாம் திப்பியாக இருக்கும். அதனால் வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்தை ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவு ஊற வச்சதை அந்த ஆவாரம் விழுதோட சேர்த்து நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நீங்கள் சும்மா தடவுனாலே ஒட்டிக்கும். ஏன்னா இந்த உளுந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுவும் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்போ இது காரணமே ஒரு ஹைப்போ பிக்மெண்டேஷன் தான். ரெண்டாவது உதட்டில் வேர்வை சுரப்பிகள் கிடையாது, அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் உதடு வெள்ளை மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால் வேர்வை சுரப்பி இல்லாத அந்த இடத்துல ஒரு இதை உருவாக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது ஆவாரம் விழுதோட இந்த ஊற வச்ச உளுந்தை வச்சு நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒட்டுறதுக்கு வேணால் அதுவே ஒட்டுறதுக்கு உங்களுக்கு பேஸ்டிங் பத்தலைன்னா கொஞ்சமாக அப்படி தேனை விட்டு குழப்பி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துங்க. இது அதிகபட்சம் ஒரு 2 நாளைக்கு தான் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் குளிச்சு போயிடும். அந்த 2 நாளில் நீங்கள் இரவு மட்டும் தடவிக்கலாம், இல்லை ஓய்வாக இருக்கிறவங்க பகல்லையும் தடவிக்கலாம். இது உள்ளுக்குள்ளே போனால் விஷம் கிடையாது, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். இது மாதிரி உதக்க நல்லா போட்டுருங்க. போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே காலப்போக்கில் உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு சுபாவ நிறத்துக்கு வந்துடும். வெள்ளையும் மறைய ஆரம்பிச்சிடும். உதட்டில் அடிக்கடி வரக்கூடிய வெடிப்புகள், தோல் உரிவு கூட நீங்கிடும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உதட்டில் வெள்ளை உழுவுறது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உதடு திடீர்னு கருப்பாகிடும். உதடு கருப்பாகிறதுக்கு பல ரீசன் சொல்கிறாங்க. இது தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லேயும் அந்த மாதிரி ஒரு கருப்பு உதடு கூட வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் கூட ஒரு கருப்பு உதடு வரும். இது ஒரு காரணம் தெரியாத, உருவம் தெரியாத ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இருந்தாலும் சுற்றி எல்லாமே அந்த பிக்மெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுதான் உண்மையாகவும் இருக்குது. ஏன்னா சில பிஹெச் வேல்யூலாம் குறைஞ்சிடுறதுனால ஸ்கின்னில் அது மாதிரி உதட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் கூட வருது அப்படின்றதெல்லாம் ஆய்வில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த உதடு கருப்புக்கு கூட ஒரு உபாயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உதடு கருப்புக்கு என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக அத்திமரம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சது தான். ஃபைக்கஸில் நிறையா டைப் ஃபைக்கஸ் இருக்குது. அந்த ஃபைக்கஸ் கேரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சீமையை கூட ஃபாரின்லேருந்து கூட ஒரு பெரிய ஃபைக்கஸ் கூட அத்தி கூட வந்திருக்கு. அதாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம், இல்லை நாட்டு அத்தி காயாக இருந்தாலும் பயன்படுத்தலாம்.
இந்த அத்திக்காயை பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் ஒரு இளம் தண்டை ஒடித்தாலே பால் வரும், அப்படி இல்லைன்னா சின்ன பிஞ்சு காய்களை ஒடித்தாலும் பால் வரும். இந்த பாலை வந்து சேகரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை ஒடிச்சு நீங்கள் அந்த பாலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த பாலை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுருங்க. ஒரு 5 சொட்டு கிடைச்சா போதுமானதுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 சொட்டு கிடைச்சதுன்னா அதை நீங்கள் சேகரிச்சுட்டு வந்து அது எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு 2 மடங்கு, அதாவது உதாரணத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், கடையில் விற்கிற வெண்ணெயை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வெண்ணெய் வந்து இதோட இந்த பாலோடு சேர்த்து நல்லா குழப்பி வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த வெண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. காரணம் என்னென்னா வெண்ணெயில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாகும்போது தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கெட்டு போகுது. ஆனால் வந்து அத்திப்பால் சேரும்போது இந்த லாக்டிக் ஆசிட் வராது, அது ஒரு ப்ரிசர்வ் மாதிரி ஆகிடும். பழைய காலத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலை வந்து உரைய வைக்கிறதுக்கு கூட அத்திப்பாலை விடுவாங்க. அது மாதிரி விடக்கூடிய பாலை வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா தயிர் மாதிரியே ஆகிடும். அந்த தயிரை கூட வந்து டிசென்ட்ரி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி அத்திப்பால் வந்து சாதாரண பாலே வந்து தயிராக மாற்றும், அந்தளவுக்கு அது குணம் உள்ளது. அதனால் இதில் இருக்க லாக்டிக் ஆசிடை வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதனால் பயப்பட வேண்டாம், ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா இந்த அத்திப்பால் குழப்பின இந்த வெண்ணெயை தொடர்ந்து ராத்திரியோ இல்லை பகலில் நேரம் கிடைக்கும் போது தடவிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக உதடு கருப்பு மாறிடுங்க. உதடு கருப்பு மட்டும் இல்லை, சில பேருக்கு பார்த்திங்கன்னா உதடு அதிகமாக கருப்பாகி ரொம்ப கிராக்கெலாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், வெடித்து ரொம்ப எரிச்சல் வலியெல்லாம் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு டியூமர் கூட வரும். அந்த மாதிரி ஒரு டியூமர் வந்தால் கூட, ஏன் அது அந்த டியூமரே வந்து புற்றாக மாறினா கூட இந்த அத்திப்பால் கலந்த இந்த வெண்ணெயை நீங்கள் தடவலாம். வெண்ணெயில் தடவ முடியாதவங்க, குழப்பி தடவ முடியாதவங்க அந்த அத்திப்பாலில் வந்து தேன் விட்டு கலந்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு லேட்டக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு சால்வெண்ட் ஆகணும்னா உங்களுக்கு வெண்ணெய் தான் கொஞ்சம் நல்லா சால்வெண்ட் பண்ணும். தேன் வந்து ஒரு சுமாராக ஒரு கொலாடையெல்லாம் இருக்கும். தேன் விட்டும் குழப்பி நீங்கள் தடவிக்கலாம், வெண்ணெய் விட்டும் தொடர்ந்து குழப்பி தடவிக்கலாம். இப்படி இது வந்து விஷம் இல்லாத ஒரு பால் இது, அதனால் தைரியமாக உபயோகப்படுத்தலாம். தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கருப்பெல்லாம் எடுபட்டுடும். வேறு மாதிரி ஒரு டியூமர் வந்தாலும் மாறிடும், உதடு அடிக்கடி தோல் உறிஞ்சாலும் மாறிடும், உள்ளுக்குள்ளேருந்து வந்து ஏதாவது ஒரு புறப்பாடு மாதிரி வந்தாலும் மாறிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது கருப்பாக வர்றது மட்டும் இல்லாமல் உதடே கொஞ்சம் பெருசாக வீங்க கூட ஆரம்பிக்கும். முன்னே விட கொஞ்சம் பெரிய குரோத்தாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நார்மல் குரோத்தை கூட குறைக்கும் இந்த அத்தி மரத்தோட பால். அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் உபயோகப்படுத்தலாம். வாய்க்குள்ளே போனாலும் ஒன்றும் விஷம் கிடையாது. இப்படி தொடர்ந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உள்ளுக்குள்ளே மருந்துகள் நிறையா இருக்குது, அது வந்து ஒரு கூட்டு மருந்தாக தான் தயாரித்து சாப்பிட முடியும். அதை பற்றி பின்னாடி தொடர்களில் நம்ம பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த அத்தி மரமும் ஆவாரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால உங்களுக்கு நாங்கள் படத்தை காட்டலை. அதனால் இதை நீங்கள் வந்து சாதாரணமாக கேட்டு உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி.